வங்கதேசத்தில் தற்பொழுது நிலவும் சூழல் மிகுந்த பதற்றத்தையும் அங்குள்ள சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்தியாவின் சர்வதேச அரசியல் வளர்ச்சியை தடுக்க சில சக்திகள் பின்னும் சூழ்ச்சிகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து காட்டாட்சி போல வன்முறைகள் வெடித்து வருகின்றது. ஒரு நாடு அழிவை நோக்கி செல்லும் பொழுது இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான சம்பவங்கள் நிகழ்வது இயல்பாகவே கருதப்படுகின்றது. சமீபத்தில் தீபு சந்திரா என்ற இளைஞர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கு இருக்கும் மனிதாபிமானமற்ற சூழலை உலகிற்கு வெளிப்படையாக காட்டியது. காசா விவகாரத்திற்காக ஊர்வலம் போன பல அறிவுஜீவிகள் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் படுகொலைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளை பார்த்தும் மௌனம் காப்பது அவர்களின் இரட்டை வேடத்தையே வெளிப்படுத்தியிருக்கின்றது. வங்கதேசம் இன்று ஒரு மூழ்கும் கப்பல் போலவே உள்ளது. இந்தியா உருவாக்கிய இந்தியா பல்வேறு உதவிகளை செய்த அந்த நாடு இன்று அந்த நன்றியை மறந்து செயல்படுவது வருத்தமளிக்கிறது. முந்தைய பிரதமர் ஆட்சியில் ஓரளவு சீராக இருந்த சூழல் தற்பொழுது டீப் ஸ்டேட் எனப்படும் சர்வதேச நிகழ்சக்தியின் பிடியில் சிக்கியுள்ளது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியதாக கூறப்படும் யூனஸ் போன்றவர்கள் உண்மையில் கந்துவட்டி முறையை கையாண்டவர்கள் என்பது வெளிப்பட்டுள்ளது. இந்தியாவை பகைத்துக் கொண்டு அமெரிக்கா மற்றும் சீனாவை நம்பி செயல்படும் போக்கு இறுதியில் அந்த நாட்டை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்போவதை உறுதியாக காட்டுகிறது. இந்தியாவின் அசுர வளர்ச்சி அண்டை நாடுகளையும் உலகளாவிய சக்திகளையும் அச்சுறுத்தியிருக்கின்றது. பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் ஏற்றுமதி ஆயிரக்கணக்கான கோடிகளை தொட்டுள்ளது. அமெரிக்கா அல்லது ரஷ்யாவிடம் அதிக விலை கொடுத்து ஆயுதம் வாங்க முடியாத நாடுகள் தற்பொழுது தரமான மற்றும் மலிவான இந்திய தயாரிப்புகளை உதாரணத்திற்கு பிரமோஸ் ஏவுகணைகள் வாங்க இந்தியாவை நாடுகின்றது. அதேபோல் இந்தியாவின் UPI மற்றும் யூரோ கார்டுகள் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க நிறுவனங்களின் ஏகபோதையை உடைத்துள்ளது. இந்த பொருளாதார மற்றும் இராணுவ வளர்ச்சியை தடுக்கவே இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் குழப்பங்களை உருவாக்கப்படுகின்றது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் மதவெறி வன்முறைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு CAA சட்டத்தை கொண்டு வந்தது. பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகளில் மத அடிப்படையில் துன்புறுத்தப்படும் சிறுபான்மையினருக்கு குடியிருப்பு வாங்குவதே இதன் நோக்கம். ஆனால் சிலர் இதை இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று தவறான பிரச்சாரம் செய்தனர். தற்பொழுது வங்கதேசத்தில் நடக்கும் சம்பவங்கள் அந்த சட்டத்தின் அவசியத்தை அனைவருக்கும் உணர்த்தியுள்ளது. வங்கதேசத்தின் தற்காலிக ஆட்சியர்கள் மற்றும் அமைப்புகள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்போம் என்று சவால் விடுவது வெறும் மட்டும். தன் மக்களுக்கே உணவு போட வழியில்லாத நாடுகள் இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடுவது வேடிக்கையானது. இந்தியா ஏற்கனவே அந்த நாட்டிற்கு வழங்கி வந்த போக்குவரத்து வசதிகளை குறைத்து கட்டுப்பாட்டுகளை விதிக்க துவங்கியுள்ளது. இன்னும் சில காலம் இதே நிலை நீடித்தால் அவர்கள் பிச்சை பாத்திரத்துடன் இந்தியாவின் காலடியில் விழுவதை தவிர வேறு வழியில்லை. மொத்தத்தில் வங்கதேசத்தில் நடக்கும் வன்முறைகள் ஒரு திட்டமிட்ட ட்ராப். இந்தியாவை தூண்டி சிக்க வைக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றது. ஆனால் இந்தியா நிதானமாகவும் தந்திரமாகவும் காய்களை நகர்த்தி வருகின்றது. அங்குள்ள அமைதியின்மை இந்தியாவுக்கு ஊடுருவல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து இந்தியா தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு பாதையில் தொடர்ந்து முன்னேறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.